வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. இது பேக் டு ஸ்கொயர் ஒன் பேட்ச். இன்னைக்கு நம்ம லாஜிக்கல் ரீசனிங்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கான கோடிங் டிகோடிங் பார்க்கலாம். ஓகே, மேக்ஸிமம் கோடிங் அண்ட் டிகோடிங்லேருந்து ஒரு சம் எல்லா டெஸ்ட்லேருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? என்னோட கிளாஸ் இப்போ ஃபர்ஸ்ட் கோடிங் டிகோடிங் முன்னாடி எல்லாரும் என்ன அந்த நம்பர்ஸோட வேல்யூஸ் தெரிஞ்சுக்கணும், அதாவது ஆல்பபெட்டோட வேல்யூஸ். நீங்கள் எல்லாருமே இந்த வேல்யூஸ் என்ன பண்ணுவீங்க, மெமரைஸ் பண்ண மாட்டீங்க. மெமரைஸ் பண்ணாமல் அங்கே போய் எழுதிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி எழுதிட்டு பார்த்தா நமக்கு அந்த கொஷின் அதை பார்த்தோன்னே நமக்கு தோணாது, இது இந்த டைப்பில் தான் போய் இருக்குன்றது தெரியாது. அதனால தான் இந்த வேல்யூஸ் மெமரைஸ் பண்ண வைக்க போகிறேன். One. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் நீங்களே எழுதிக்கிங்க. ஆனால் வேல்யூஸ் எப்படி மெமரைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன், அது போல் மெமரைஸ் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட்டு ஏபிசிடி 1 2 3 4 எல்லாத்துக்கும் தெரியும். 1 2 3 4 ஏபிசிடி 1 2 3 4 இது தெரிஞ்சது தான். அடுத்து இ. ஓகேவா? இ வந்து பார்த்தோன்னா இப்போ உங்கள் கண் முன்னாடி ஒரு இ போயிட்டு இருக்கு, ஃப்ளை போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் வந்து எப்படி அடிப்பீங்க, ஒரு விரல் வச்சு அடிப்பீங்களா, இல்லை உங்கள் கையில் இருக்க 5 விரல் இப்படி யூஸ் பண்ணி அடிப்பீங்களா? 5 விரல் யூஸ் பண்ணி தான் அதை அடிப்போம், இல்லை அங்கிட்டு விரட்டுவோம். ஸோ அந்த இதை ஞாபகம் வச்சுங்க. இ 5. அடுத்து எஃப்னாவே இங்கே பாருங்க, ஃபிக்ஸு. இப்போ இந்த மேட்ச்லாம் பார்க்கும்போது 6 அடிச்சிட்டான், ஒரு பாலுக்கு 6 ரன் தான் அடிக்கணும் அப்படின்னு லாஸ்ட் பால் 6 அடிச்சிட்டா என்ன சொல்லுவோம், மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கப்பா. கரெக்டாக அதை எப்படி போட்டு கொடுத்தா, நோ பால் போட்டு கொடுத்தா, இது பண்ணா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேட்சை. ஸோ எஃப் ஃபிக்ஸு 6, எஃப் ஃபிக்ஸு 6. ஓகேவா? அடுத்து இந்த ஜியில பாருங்க, ஜி ஜி நான் இப்படி எழுதுமா பாருங்க, இங்க 7 வருதா, 7 தெரியுதா, ஜி 7, ஜி 7. அடுத்து ஹச்ல கால்குலேட்டர்ல ஹச் இப்படிதான் இருக்கும் பாத்தீங்களா, 8. இப்படி மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட்டா 8 ஆயிரும் ஹச். ஸோ ஹச் வந்து 8. ஓகேப்பா? அடுத்து ஐ. இப்போ ஐ பாருங்க, ஸ்மால் லெட்டர் ஐ போடுறேன் பாருங்க. ஸ்மால் லெட்டர் ஐ இப்படிதான் போடுவோமா? ஓகே, உங்களுக்கு ஒரு காமெடி சொல்றேன். இந்த செந்தில் வந்து ஒரு பாட்டில் வந்து இந்த அவான்ட்டு தூக்குல தொங்குற போல ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அப்படி நல்லா அவரோட இமேஜின் பண்ணி பாருங்க, இப்படி 9 ஷேப்ல தான் இருப்பார். 9 ஷேப்ல தான் இப்படி தொங்கிட்டு ஆடிட்டு இருப்பாரு. அடுத்து ஜே. ஜே வந்து என்னன்னா ஜாக்பாட். ஓகேவா? ஜாக் பண்ண இப்போ ஒரு லாட்டரி சீட் அடிக்குது, எனக்கு 10க்கு 10 நம்பருமே மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஜாக்பாட். ஓகே, 10க்கு 10 நம்பருமே எனக்கு மேட்ச் ஆகி எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சு. ஸோ ஜாக்பாட் 10க்கு 10 நம்பருமே மேட்ச் ஆயிடுச்சு, 10க்கு 10 நம்பருமே மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கே. கே வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் சின்ன வயசுல ஸ்கூல்ல லைன்ல நிற்போம் ப்ரேயர் அப்போ. கரெக்டா? ப்ரேயர் அப்போ நம்ம லைன்ல நிற்கும் போது என்ன ஆகும், நம்மளே வெயில வந்து வெந்து நூடுல்ஸாகி நின்றுட்டு இருப்போம். அப்போ நம்ம நிற்போம், நமக்கு முன்னாடி எவனா ஃப்ரெண்டு இருப்பான். ஃப்ரெண்டு வந்து நம்மளே இப்படி இடிச்சுக்கிட்டே இருப்பான், இப்படி நம்மளை இடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்படி இடிச்சுட்டே இருக்கும்போது சும்மா இடிக்காதான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு எத்து, அவனை ஒரு எத்துட்டோன்னு அவன் ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை மாறிடுவான். அப்போ இடிச்சுட்டே இருக்கணும், அவனை எத்தனை என்ன ஆகுறான், இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா மாறிடுவான். அப்போ 11, கே 11, கே 11. ஓகேவா? அடுத்து எல். ஓகேவா? எல் வந்து 12. ஓகே, எல் வந்து 12. எல்னோட எல்லாத்துக்கும் நமக்கு என்ன ஞாபகம் வரும், லவ்ன்றது தான் ஞாபகம் வரும். ஓகே, இந்த லவ் பண்ற பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி, ஓகே, அவங்க நைட்டு 12 மணிலேருந்து காலைல 12 மணி வரைக்கும் பேசிட்டே இருப்பாங்க, ஃபோன் பேசிட்டே இருப்பாங்க. நைட்டு போறது கூட தெரியாது. இந்த ஹாஸ்டல்லாம் இருந்தோம்னா அவங்க ரூம்மேட் யாரோ லவ் பண்றவங்களா இருந்தா முடிஞ்சு, நைட் தூங்கவே விட மாட்டாங்க, ஃபோன் பேசிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதான் 12 மணிலேருந்து பேசிட்டே இருப்பாங்க. அடுத்து எம். இந்த எம் பாருங்க,
M இப்படி இருக்கா, அதை நான் அப்படியே கிளாக் வைஸா சுத்துறேன். 3 கிடைக்குதா? M இப்படி கிளாக் வைஸா சுத்துனா 3 கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 3 கிடைக்கனால 13. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 3 கிடைக்கனால 13. இப்போ மறுபடியும் சொல்றேன். ABCD 1 2 3 4. Eக்கு வந்து 5. Fக்கு வந்து ஃபிக்ஸ், மேட்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க 6 அடிக்கிறதுக்கு. ஸோ 6. G இங்க 7 வரும். ஓகே 7. Hக்கு ஓகே ஹச்சுக்கு மேலேயும் ஒரு கோடு போட்டோம்னா 8ன்னு ஆயிரும் நமக்கு. அடுத்து ஐக்கு அந்த காமெடி அந்த அவான்ற ஷேப்ல இப்படி தூக்குல தொங்கிட்டு இருக்கும்போது 9 ஷேப்ல தொங்கிட்டு இருப்பாரு. ஓகே அடுத்து ஜே ஜாக்பாட் 10க்கு 10 நம்பருமே மேட்ச் ஆனாதான் எனக்கு ஜாக்பாட் கிடைக்கும். கேன்றது உங்களை யாரும் இடிச்சுட்டே இருக்கும்போது நீங்க எத்தனீங்கன்னா அவன் ஸ்ட்ரெயிட் ஆயிடுவான், அதான் 11. அடுத்து எல் லவ் பண்ற நைட்டு 12 மணிலேருந்து காலைல 12 மணி வரைக்கும் ஃபோன் பேசிட்டே இருப்பாங்க, ஸோ 12. அடுத்து எம் ஓகேவா இந்த 3 கிளாக் வைஸ் சுத்தினா 3ன்னு கிடைக்கும். ஸோ அதனால எனக்கு 13 ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கனால 13. ஓகேவா இப்போ எம் வரைக்கும் முடிஞ்சா அடுத்து என். என்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது செலிபிரிட்டி நேம் சொல்லுங்க. என்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது செலிபிரிட்டி நேம் சொல்லுங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் தான், டக்குன்னு உங்களுக்கு எந்த செலிபிரிட்டி நேம் தோணுதோ உங்களுக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஓகே எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, மனசுல தோணி இருக்கும். ஆனா நேரு, நரேந்திர மோடி இவங்கெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க உங்க மைண்ட்ல. ஓகே ஸோ நேருவோட டேட் ஆஃப் பர்த் நவம்பர் 14, சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் 14. ஓகேவா அடுத்து ஓ. ஓகே ஓ வந்து பார்த்தோன்னா 15. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா நம்ம பசங்க சரி ஓகே ஒரு 10th வரைக்கும் தான். ஓகே நம்ம பசங்களை என்ன பண்ணுவாங்க 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் மொட்டை அடிப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் மொட்டை அடிப்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட ஏஜ் என்ன இருக்கும், ஒரு 15 ஏஜ் கிட்ட இருக்குமா அரௌண்டு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மொட்டையே அடிக்க மாட்டாங்க. ஒன்ஸ் வந்து காலேஜில் முடிச்சதுக்கப்புறம் முடி கொட்டுது அப்படின்றதுக்காண்டி தான் மொட்டை அடிப்பாங்க தவிர, ஆனால் 10th அப்புறம் மேக்ஸிமம் மொட்டையே அடிக்க மாட்டாங்க. ஓகே அதான் 15 ஏஜ். மொட்டை அடிக்கும்போது நம்ம ஷேப் மண்டை எப்படி இருக்கும், அப்படி ஓ ஷேப்ல இருக்கும். ஸோ அதான் 15. ஓகேவா 15 ஓ 15. அடுத்து பி. பீனா பிரின்ஸ். ஓகே பீனா பிரின்ஸ். பிரின்ஸ்னா ஓகே சிவகார்த்திகேயன் நடிச்ச பிரின்ஸ் படம்ல பிரின்ஸ் இளவரசர். ஓகே ஒரு இளவரசருக்கு அந்த பட்டப்ப கொடுப்பாங்க, 16 வயசுல கொடுப்பாங்க. 16 வயசுல கொடுப்பாங்க. அடுத்து குயின். ஓகே கியூ ஃபார் குயின். எப்படி பிரின்ஸுக்கு 16 வயசு, பிரின்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் குயின் ஆவாங்க. ஸோ குயினுக்கு வந்து 17 வயசு. குயின் ஆகிறதுக்கு 17 வயசு ஆயிருந்தா தான் குயின் ஆவாங்க. அப்பவே பாருங்க 17 வயசுல தான் மேரேஜே பண்றாங்க. ஸோ 17 வயசு. அடுத்து ஆர். ஆர் வந்து 18. ஓகே ஆர் 18. நான் இது எப்படி ஞாபகம் வச்சிருந்தேன்னா அந்த விராட்ல ஆறு மட்டும் நல்ல பெருசா இருக்கும். விராட் கோலி ஜெர்சி பாத்தீங்கன்னா அந்த ஆறு மட்டும் நல்ல பெருசா எழுதியிருப்பாங்க. அவரோட ஜெர்சி நம்பர் 18. அவரோட ஜெர்சி நம்பர் 18. விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18. அப்படிதான் நான் ஞாபகம் வச்சிருந்தேன். ஓகே நீங்க உங்களுக்கு ஆருக்கு வேற ஏதாவது தெரிஞ்சதா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா அடுத்து எஸ். எஸ் வந்து பார்த்தோன்னா சச்சின். ஓகே சச்சின் வந்து 16 வயசுல உள்ள வருவார் கிரிக்கெட்டுக்கு. ஓகே ஆனா 19 வயசுல தான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிப்பாரு. 19 வயசுல தான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா 19 வயசுல தான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிக்கிறாரு. அடுத்து டி. டீனா 2020. டீனா 2020. ஐபிஎல் 2020 இருக்கு, 2020 மேட்ச் இருக்கு. இல்ல ஒரு டீயே இப்ப 20 ரூபா ஆயிடுச்சு. ஒரு டீயே இப்ப 20 ரூபா ஆயிடுச்சு. ஓகே டி 2020. ஓகேவாப்பா இப்ப 14ல இருந்து வரலாம். என் நவம்பர் 14. ஓகே அடுத்து ஓ. ஓகே ஓ 15 ஏஜுக்கு மேல யாரும் மொட்டை அடிக்க மாட்டாங்க. 15 வயசுக்கு மேல யாரும் மொட்டை அடிக்க மாட்டாங்க. பி ஃபார் பிரின்ஸ். 16 வயசுல தான் பிரின்ஸ் இளவரசர் அந்த முடிச்சு விடுவாங்க. அடுத்து குயினுக்கு 17 வயசுல தான் குயின் ஆக்குவாங்க. அப்பதான் கல்யாணம் பண்ணி குயின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அடுத்து ஆறு விராட் 18. எஸ் சச்சின் வந்து 16 வயசுல உள்ள வந்தாலுமே 3 வருஷம் கழிச்சு தான் முதல் செஞ்சுரி அடிக்கிறாரு. 100 சதம் அடிக்கிறது 19 வயசுல, அதனால 19. டி 2020. டி 2020. ஓகேவா அடுத்து யூ. எல்லாத்துக்கும்
U1 தெரியுமா? யுவன் சங்கர் ராஜா U1. ஓகே 21 U1 21. ஓகே U1 21. அடுத்து V. ஓகே V வந்து பார்த்தோம்னா இப்போ நிறைய இந்த ஒலிம்பிக் கோல்டு மெடல் அடிச்சவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் கொடுக்கும்போது அவங்க கை 2 விரல்ல இந்த இப்படி கை காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்படி கை காமி V கணக்கா தெரியும். அவங்க 2 விரல இப்படி காட்டுவாங்க. அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு பீஸ், இன்னொன்னு விக்டரி. விக்டரின்னு அர்த்தம். ஒன்னு பீஸ், இன்னொன்னு விக்டரின்னு அர்த்தம். ஸோ V அவங்க எல்லாருமே 2 கையில இப்படி 2 விரல இப்படி தூக்கி காட்டுவாங்க. ஸோ அப்ப 22. அப்போ 22. அடுத்து W. W பாருங்க, இதுக்கு முன்னாடி M பார்த்தோம். M கிளாக் வைஸ்ல சுத்தணுமா? அப்ப எனக்கு 13 கிடைக்குது. இந்த W ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துங்க, மறுபடியும் 3 கிடைக்கும். இது செகண்ட் டைம் 3 கிடைக்கிறதுனால இது 23. இது 23. அடுத்து X. ஓகே இந்த X பார்த்தோம்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ல, நியூஸ் சேனல்ஸ்ல, ஏன் இப்ப மியூசிக் சேனல்ஸ்ல கூட இருக்கும். 24x7 24 மணி நேரம் அந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன்ல இருக்கும். 24 மணி நேரத்துலயும் அந்த ஷாப் ஓப்பன்ல இருக்கும். 24 மணி நேரத்துலயும் அந்த சேனல்ல நியூஸ் ஓடிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ் 24. ஓகேவாப்பா? அடுத்து ஒய் தெரியும் 25, Z 26 தெரியும். எப்படி ஏபிசிடி வந்து 1 2 3 4, YZ லாஸ்ட் 25 26. ஓகேவாப்பா? இப்போ மறுபடியும் சொல்றேன், ஞாபகம் ட்ரை பண்ணுங்க. ஏபிசிடி 1 2 3 4. E வந்து அந்த இதை ஸ்லாப் பண்றதுனால 5. F வந்து ஃபிக்ஸ் 6. ஓகேவா? அடுத்து G வந்து அந்த Gலேயே 7 வரும். ஸோ அதனால 7. அடுத்து H 8. அடுத்து I 9 இப்படி இருக்கும். I 9. J ஜாக்பாட் 10. K வந்து இப்படி இருக்குங்க, இடிச்சோன்னே நேரம் ஆயிடுவாங்க. அப்ப 11. L 12. M வந்து கிளாக் வச்சு திருப்பினா 13 ஆயிரும். N வந்து நவம்பர் 14. அடுத்து O வந்து 15 வயசுக்கு மேல மட்டை அடிக்க மாட்டாங்க. P பிரின்ஸ் 16. Q குயின் 17. R விராட் கோலி ஜெர்சி நம்பர் 18. S 19. 2 T 2020. S சச்சின் வந்து 19 வயசுல தான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிக்கிறாரு. அடுத்து U1 21. V அந்த பீஸ் இல்ல விக்டரி. நீங்களே ஜெயிச்சிட்டீங்கன்னா 2 கை வரல இப்படி தூக்கி காட்டுவீங்க அப்படின்னு வச்சுங்க, 2 கையிலையும். ஓகே, நடு வரல நான் ஆள் காட்டி வரல. அடுத்து W செகண்ட் டைம் வரனால 23. அடுத்து X 24x7 ஷாப் இருக்கும், அதனால 24. ஓகேவாப்பா? இப்போ இதை ஒரு பாஸ் பண்ணிட்டு எல்லா வேல்யூஸும் நீங்க சொல்ல பாருங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவு இப்போ உங்க நேம் இருக்கும். ஓகே, உங்க நேம அப்படியே இந்த நம்பர்ல கோட் பண்ண பாருங்க. இப்போ ஏ நேம் இருக்கு. ஓகே, நான் என்ன பண்ணுவேன், 1 18 21 14. ஓகே, இது போல உங்க நேம நீங்க அப்படியே கோட் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் இதுக்கடுத்து நீங்க ஆப்போசிட் வேர்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து டைரக்டா இருக்கு நம்பர்ஸ். ஆப்போசிட் தெரிஞ்சுட்டா உங்களால ரிவர்ஸ்லயும் சொல்ல முடியும். ரிவர்ஸ்லயும் இப்போ Z 1, Y வந்து 2, W வந்து 3, W வந்து 4, X வந்து 3 அப்படின்னு நம்ம ரிவர்ஸ்லயும் சொல்ல தெரியணும். அதுக்கும் நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் AZ BY இது நமக்கு தெரியும். AZ BY. ஓகே, CX BY உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம்னா பாய். ஓகே, CX. ஓகே, இந்த கிரக்ஸ் பைக்குன்னு ஒன்று இருக்கும். ஓகே, கிரக்ஸ்னு ஒரு பைக் இருக்கும், CX. அடுத்து DW இதை டியூன்னு நீங்க சொல்லலாம். இல்ல எல்லார் வீட்லயும் ஒய்ஃப் தான் டானா இருப்பாங்க. ஓகே, டியூ இல்ல ஒய்ஃப் தான் டானன்னு கூட ஞாபகம் சொல்லலாம். AZ BY CX DW. அடுத்து LOV லவ். ஓகே, Lக்கு O தான் ஆப்போசிட், Vக்கு E தான் ஆப்போசிட். ஓகேயா? இப்போ E நீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஓகே, எலக்ட்ரிக்
வெஹிக்கிள் இல்ல LOVE லவ் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லுக்கு O தான் ஆப்போசிட், விக்கு E தான் ஆப்போசிட். ஓகேவாப்பா? அடுத்து FU, Fக்கு U தான் ஆப்போசிட். இது வந்து என்னன்னா ஃபாரெவர் யூ, ஃபாரெவர் யூ, எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன்றதுக்கான அர்த்தம். ஓகே, ஃபாரெவர் யூ. அடுத்து GT, GTக்கு என்னன்னா நீங்க கிராண்ட் ட்ரங்க் ரோடு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராண்ட் ட்ரங்க் ரோடுனா பெரிய ஹைவேஸ் ஒன்று, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல GTA கேம் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிதான். இல்ல குஜராத் டைட்டன்ஸ்னு ஒரு கிரிக்கெட் டீமும் இருக்கு, IPL டீமும் இருக்கு. ஸோ GT, ஜிக்கு T தான் ஆப்போசிட். அடுத்து ஹச்எஸ்ன்றது ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல். ABC. அடுத்து ஐஆரும் ஆப்போசிட், ஐயும் ஆரும் ஆப்போசிட். இப்போ ஐயர் சொல்லலாம் அதை. ஓகே, ஐயர்னு நீங்க வச்சுக்கலாம். இல்ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இல்ல இந்தியன் ரயில்வேஸ். அது இந்தியன் ரயில்வேஸ், ஐஆர் இந்தியன் ரயில்வேஸ். அடுத்து JQ என்ன சொல்லலாம்? ஜாக் அண்ட் குயின். சீட் கட்ல பாத்துருக்கீங்களா? ஜேக்கு அடுத்து Q தான் வரும். ஸோ ஜாக் அண்ட் குயின். அடுத்து KP, யார் யாரெல்லாம் ஆடுகளம் படம் பார்த்துருக்கீங்க? அதுல ஒரு சீன் வரும், வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்கும்போது KP கருப்பு. உங்க பேர் என்ன? ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்? என் பேரு KP கருப்புன்னு சொல்லுவார். ஸோ KP கருப்புன்னு அவசியம் இல்லை. கெவின் பீட்டர்சன் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு. கெவின் பீட்டர்சன் ஒரு கிரிக்கெட் பிளேயர், இங்கிலாந்து டீம் கார்டு ஆடி இருக்காரு. அடுத்து LO முடிச்சு. அடுத்து MNன்றது யமன். என்றது என்னது? யமன். ஓகே, எல்லாத்துக்கும் யமன் தெரியும்ல? ஓகே, இப்ப AZ இது ஈஸி தான், எல்லாத்துக்குமே மறக்காது. ஓகே, அடுத்து BY பாய். ஓகே, CX ட்ரக்ஸ் பைக். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த LOVE மறக்கவும் மாட்டீங்க, LOVE. ஓகே, அதே போல இந்தியன் ரயில்வேஸ், ஹையர் செகண்டரி. ஓகே, ஜாக் அண்ட் குயின். அடுத்து DW டியூ, இல்லைன்னா வைஃப் எல்லாரும் வீட்லயும் டானா பாருங்க, டியூ. அடுத்து FU ஃபாரெவர் யூ. FUன்றது ஃபாரெவர் யூ. GTன்றது கிராண்ட் ட்ரங்க் ரோடு, இல்ல GTA கேம் ஒன்று இருக்கும் அது. ஓகே, அடுத்து KP கருப்பு, யமன். ஓகே, இப்போ ஏக்கு ஆப்போசிட் இசட்ன்றோம். இதெல்லாம் ஆப்போசிட். ஏக்கு ஆப்போசிட் இசட், பிக்கு ஆப்போசிட் ஒய், சிக்கு ஆப்போசிட் எக்ஸ், டிக்கு ஆப்போசிட் டபிள்யூ, எஃப்க்கு ஆப்போசிட் யூ, ஜிக்கு ஆப்போசிட் டி. இது ஏன் இப்போ உங்களுக்கு மெமரைஸ் பண்ண வச்சோம்னா, இப்போ உங்களுக்கு டைரக்டா நம்பர்ஸ் வந்து ஏக்கு 1ன்னு கொடுக்காம ஏக்கு 26ன்னு இருப்பாங்க. அப்ப ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டா ரிவர்ஸ்ல வந்தா 26. அப்போ சொல்லலாமா? இசட்டோட நம்பர் உங்களுக்கு தெரியும் 26. இப்போ பியோட நம்பர் எப்படி கேட்டா சொல்லுவீங்க? ஒய் 25. அப்போ பிக்கு 25. இப்போ எஸ் ஓடது என்னன்னு கேட்குறாங்க. எஸ் ஓடது என்னன்னு கேட்டால் நீங்கள் ரிவர்ஸ்ல எண்ணிட்டா வர முடியும். இசட் ஒய் இப்படி எண்ணிட்டா வர முடியும். உங்களுக்கு தெரியும் ஹெச்எக்ஸ் ஆப்போசிட். அப்போ எஸோட வேல்யூ என்ன? ஹச்சுக்கு நம்பர் என்ன? 8. அப்போ 8 தான் ஆன்சரு. அப்போ 8 தான் ஆன்சரு. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்றேன் பாருங்க. விக்கு என்ன எழுதுவீங்க? 22. வியோட ஆப்போசிட் என்ன? வியோட ஆப்போசிட் என்னப்பா? இ. அதோட நம்பர் 5. ஓகே, ஐயோட என்ன? 9. ஐயோட ஆப்போசிட் என்ன? 6. ஆரோட நம்பர் என்ன? 18. ஜேயோட நம்பர் என்ன? 10. ஜேயோட ஆப்போசிட் என்ன? Q. இதோட நம்பர் என்ன? 17. ஏ 1. அதோட ஆப்போசிட் Z. 26. அடுத்து 25. அதோட ஆப்போசிட் பி 2. உங்களுக்கு டைரக்டா விக்கு வந்து 22வும் கொடுக்கலாம், இல்ல 5வும் கொடுக்கலாம். ஓகேவா? இதோட ஆப்போசிட் நம்பர் டேட்டா கொடுக்கலாம், இல்ல விஏ அப்படியே கொடுக்கலாம். இதுக்காண்டி தான் இதை உங்களை மெமரைஸ் பண்ண வைக்கிறது. நீங்க முதல்ல அந்த நார்மலும் படிச்சுக்குங்க, இந்த ஆப்போசிட் வேல்யூஸும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கிங்க.
ஓகேவாப்பா? இதை நல்லா மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க கண்ணில் படுறது எல்லாத்துலேயுமே இன்னைக்கு டே என்ன, இன்னைக்கு மண்டே. ஓகே, மண்டேக்கு என்ன வரும்? இது 13, இது 15, இது 14, இது 4, இது 1, 25. எம்முக்கு ஆப்போசிட் என்ன? என். ஓக்கு ஆப்போசிட் என்ன? எல். என்னுக்கு ஆப்போசிட் என்ன? எம். டிக்கு ஆப்போசிட் என்ன? டபிள்யூ. ஏக்கு இசட், ஒய்க்கு பி. இந்த இது நம்பர் நீங்களே சொல்லி சொல்லி பாருங்க. ஒவ்வொரு நீங்க என்னென்னலாம் இன்னைக்கு லெட்டர்ஸ் பாக்குறீங்களோ அதுல ஒரு மினிமம் ஒரு 50 வார்த்தை இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இது எப்பயுமே மறக்காது, எப்பயுமே மறக்காதுப்பா. ஓகே, இதை நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு அந்த கொஸ்டினை பார்த்தாவே தெரியும் இது எந்த மாட்ட டைப்ல போகுதுன்னு. அதுக்கானதே இதை உங்களை மெமரைஸ் பண்ண சொல்றது. ஓகேவா? இப்போ சம்குள்ள போலாம். சம்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வேர்டு இருக்கும். அந்த வேர்டு எப்படி எப்படிலாம் சொல்லுவாங்கன்றேன். இங்க ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா கோட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டா கோட் பண்றது நல்லா பார்த்துங்க. இந்த +1ல இருந்து +2 போகலாம், ஏன் +5 வரைக்கும் கூட போகலாம், +5 வரைக்கும் கூட போகலாம். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து +10 +13 இப்படிலாம் இருக்கவே இருக்காது. +5 தான் மேக்சிமம், +5 தான் மேக்சிமம். இது டைரக்ட் கோடிங். இல்ல ஒரு 1 2 3 4 5 வார்த்தை இருக்கு, 5 லெட்டர் இருக்கு. ஓகே, இப்ப இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தையும் கோட் பண்ணிருக்கலாம். அடுத்து இந்த லாஸ்ட் இப்படி. இது கிராஸ் கோடிங் சொல்லுவாங்க, இது கிராஸ் கோடிங் சொல்லுவாங்க. ஓகேவா? இல்ல இங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா பிளஸ் பண்ணி போயிருக்கு, இது கிராஸ் கோடிங். இன்னொன்னு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இப்ப பிக்கு சம்மந்தமே இல்லாம இங்க வந்து ஹச்ன்னு இருக்கும், ஹச் கூட வேணாம். ஓகே, ஓ, பிக்கு ஓன்னு இருக்கு, அடுத்து ஹச்சுக்கு ஒய்ன்னு இருக்கு. இப்ப பினாவே ஹச் தான், ஹச்னாவே ஒய் தான், இப்படின்னு டைரக்டாவும் கோட் பண்ணிருப்பாங்க. ஓகே, இதெல்லாமே நீங்க அந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு தெரியும். அப்ப 5க்கு மேல போயிட்டாவே ஒன்னு இந்த கிராஸா தான் இருக்கணும். ஓகே, இங்க இருந்து பார்க்கும்போது +10 இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் +10ல வராதுன்னு சார் சொன்னாரே, அப்ப இங்க வந்து கே இருக்கும், இங்க வந்து எல் இருக்குன்னு வச்சுங்க. அப்ப இங்கேயும் பண்ணிருக்காங்க, +1 பண்ணிருக்காங்க. அடுத்து இங்க எம் இருக்கு, என் இருக்கு, அப்ப இங்கிட்டும் +1 பண்ணிருக்காங்க. இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். ஸ்ட்ரெயிட் எப்படி பார்க்கும்போது வராது. ஓகேவா? சம்குள்ள போலாம். இங்க பாருங்க, அதே போல இதை நீங்க பார்த்தோன்னே மேக்ஸிமம் எழுதிருங்க, இன்னும் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இங்க இருந்து பார்த்தோன்னே சொல்ல பாருங்க. MED மெடிசன், இல்ல EOJDJEFM. ஓகே, இதை இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. இப்ப உங்களுக்கு இந்த நம்பர் பார்த்தோன்னே, லெட்டர் பார்த்தோன்னே இந்த நம்பர் ஞாபகம். எம்னா என்ன? 13, ஈனா 5, டீனா 4, ஐனா 9, சீனா 3, ஐனா 9, என்னா 14, ஈனா 5. ஓகேவா? இப்ப இங்க இருந்துங்க பாருங்க, இங்க மைனஸ் ஆயிருக்கு. மைனஸ் எவ்வளவு இருக்கும்? 8 ஆயிருக்கு. அடுத்து ஈல இருந்து 5 +10, அடுத்து டில இருந்து ஜேனா +6. இதெல்லாம் மேட்சே இல்லாம போகுது, 8 10 6. அப்போ இங்க வேற ஏதோ தான் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், வேற ஏதோ தான் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம கிராஸ்ல பார்ப்போம், கிராஸ்ல பார்ப்போம் அப்படி சொல்லி நம்ம மைண்ட்ல டக்குன்னு கிராஸ்க்கு போயிடணும். இங்க இ இருக்கு. ஓகேவா? இங்க இ டேரக்டா இயே வந்துருச்சு. அப்போ அடுத்து இங்க எம் இருக்கு, இங்கேயும் டேரக்டா இ எம், அப்படியே அப்ப டைரக்டாவே கிராஸா பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்த்தா அடுத்து பாருங்க, என் இருக்கு, என்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஓ வந்திருக்கு. அப்ப என் 14, ஓ என்னப்பா 15, அப்ப +1 ஆயிருக்கு, +1 ஆயிருக்கு. அடுத்து ஐல இருந்து ஜே, ஐ வந்து 9, ஜே வந்து 10, அப்ப இங்கேயும் +1 ஆயிருக்கு. கரெக்டா? அடுத்து சில இருந்து இங்க டி வந்து 4, அப்ப இங்கேயும் +1 ஆயிருக்கு. அப்ப என்ன ஆகுது? முதல் 2 மட்டும் மாத்திட்டு மீதி எல்லாமே +1 பண்றாங்க. அடுத்து ஐ, இங்க ஜே, இங்கேயும் +1, ஏன்னா ஜே 10 தானே. அடுத்து டி, இங்க இ 5, அடுத்து E5 F6. ஓகே, அப்போ லாஸ்ட்டும் ஃபர்ஸ்ட்டும் மட்டும் அப்படியே மாத்திட்டு மீதி எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க? +1 பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்னதுதான், +10 +8 போகவே போகாது. இந்த மாதிரி +1 +2 +3 இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப நம்ம கம்ப்யூட்டர் எடுக்கலாமா? கம்ப்யூட்டர். இப்ப இதுக்கு நீங்க பாருங்க,
ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் அப்படியே இருக்கும். கரெக்டா? அப்ப இங்க 6 இங்க சி. அதே போல இது எல்லா நம்பரும் பார்க்காதீங்க. இப்போ முதல் இந்த ஆர்சிக்கே ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஓகேயா? இப்ப ஆர்சிக்கே பார்க்குறேன். இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க இருக்கு. அப்போ சி தான் ஆன்சர். அப்போ சி தான் ஆன்சர். இதை வச்சே நம்ம எடுத்துலாம். அந்த +1 கூட நான் போடணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி தான் எழுதுனதே. இப்போ முதல் இ இந்த எம் இதை மட்டும் வச்சு பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ சி மட்டும்தான் ஆன்சர்னு. இப்போ இங்கேயும் சி இருந்தால் தான் நம்ம அடுத்து போயிருந்துருக்கணும். ஓகேவாப்பா? ஸோ எப்பயுமே இந்த கோடிங் டிகோடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷனை பார்த்துட்டு எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது அதை மட்டும் எடுங்க. நம்ம எல்லா நம்பரும் போடணும்னு அவசியம் இல்லை. இதுலேயும் நம்ம டைம் சேவ் பண்ண முடியும் கொஞ்சம். அடுத்து இது இன்னொரு விதமான டைப் ஆஃப் கோடிங் தான்ப்பா. இங்க பாருங்க, அனிமல்ஸ் இங்க இருக்கிற அதே லெட்டர்ஸா இங்க இருக்கான்னு பாருங்க. எடுத்தோன்னே இதை தான் செக் பண்ணும். இங்க இருக்கிற அதே லெட்டர்ஸா இங்க இருக்கான்னு பாருங்க. அப்படியே இருக்கு. இங்க பாருங்க, அனிமல்ஸ் இங்க அனிமல்ஸ் அப்படி திருப்பி எழுதியிருக்காங்க. ஓகே, அப்ப இங்க ஆன்லைன் அதை அப்படி இங்கிட்டு திருப்பி எழுதணும். ஓகே, அப்ப என்ன எழுதுவீங்க? ENILNOன்னு எழுதுவீங்க. கரெக்டா? சில சமயம் இப்படி டைரக்டா இருக்காது, மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. ANIMALS இருக்கா, இது அப்படியே திருப்பி எழுதியிருக்காங்க. சில சமயம் என்ன பண்ணுவாங்க, ஏவ இங்க 3 இப்படி இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. கிராஸா எழுதுறது இந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இதுவும் தெரிஞ்சுக்குங்க. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி சீரியஸ்ல கேட்டாங்க. இந்த சீரியஸ்ல கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சாதான் வரும். அதுக்காண்டி தான் இதை சொல்றது. இப்ப இங்க பாருங்க, கே இருக்கு. கே வந்து என்ன நம்பர் என்னப்பா? நேரத்தில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். கே வந்து 11. அடுத்து எம் வந்து என்ன? 13. அடுத்து ஓ 15. அப்போ +2 +2 போகுது. அடுத்து என்ன இருக்கும்? 17. 17 என்ன? கியூ. கியூ எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப அடுத்த டைம் கண்டுபிடிச்சா போதும். ஜே வந்து என்னப்பா? 10. எல் 12. என் 14. அப்ப இங்கேயும் +2 +2 தான் போகுது. அடுத்து என்ன இருக்கும்? 16 இருக்கும். 16 என்னது? 16 பி. அப்ப பி. அப்ப ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஓகே, அப்ப இந்த 3 சம் படிப்போம். நாளைக்கு இந்த வேல்யூஸ் நல்லா ஞாபகம் வச்சுட்டு வாங்க. நாளைக்கு இன்னும் வேற வேற டைப்ல இருக்கிறதெல்லாம் சொல்றேன். ஓகேவா? மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். AZ ஆப்போசிட் ஆப்போசிட், BY CX DW LO PE. ஓகே, லவ். அடுத்து F ஃபாரெவர் U. ஹையர் செகண்டரி GT IR ஜாக் அண்ட் Q. KP கருப்பு. L போட்டாச்சு. அடுத்து MN MN 13 வந்தாச்சு. 1 2 3 4 5 6 13. ஓகேவாப்பா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ABCD 1 2 3. E வந்து 5, F வந்து 6, G வந்து 7. எப்படி அந்த 7 அப்படியே தெரியும். ஓகே, இங்க 7. Hக்கு இங்க 8. I இந்த ஸ்மால் லெட்டர் இப்படி போட்டா 9 ஆயிரும். அடுத்து J ஜாக் பாட். அடுத்து K அந்த இடிச்சோம்னா நம்ம 11 ஆக்கிடுவோம். அடுத்து L லவ் பண்ற 12 மணிலேருந்து 11 மணி பேசிட்டே இருப்பாங்க. அடுத்து M இப்படி திருப்பினோம்னா 13 ஆயிரும். N நேரு 14. அடுத்து O 15. 15 வயசுக்கு மேல மொட்டை அடிக்க மாட்டேன். அடுத்து P பிரின்ஸ் 16 வயசுல பிரின்ஸ். Q குயின் 17 வயசுல ஆவாங்க. அடுத்து R விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18. அந்த விராட்ல R மட்டும் நல்ல பெருசா தெரியும். ஓகேயா? S சச்சின் 19 வயசுல இருந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. T 2020 ஒரு டீயோட விலை 20 ரூபா. U U1 21. V அந்த வெற்றி பெற்றவங்க எல்லாம் 2 விரல இப்படி 2 கையிலும் தூக்கி காட்டுவாங்க. ஸோ 2022 தெரியும் அவங்க கையில பார்க்கும்போது. அடுத்து X 24 24 மணி நேரமும் அந்த ஷாப் ஓப்பன்ல இருக்கும். W செகண்ட் டைம் வரனால 23. Y 25. Z 26. ஓகேப்பா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த கோடிங் டிகோடிங்ல இருக்கு இன்னும் வித்தியாசமான சம்ஸ்லாம் பார்த்துப்போம். ஓகேவா? உங்களுக்கு அந்த கோடிங் டிகோட் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 10 12 இப்பெல்லாம் போகவே போகாது. ஓகேவா? அப்படி வந்துட்டாவே கிராஸ் கோடிங்கே போட்டுருங்க. கிராஸ் கோடிங் இருக்கான்னு பாருங்க. அதை பார்த்தா நமக்கு மேட்ச் ஆயிரும். ஓகேப்பா? ஒன்ஸ் அகைன் என்னோட கிளாஸை பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ எவ்ரிவன்.